We wish you Merry Christmas. We wish you Merry Christmas and Happy New Year. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலாம் ஆண்டு கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவை இந்த ஜமில் சிட்டியில் வந்து நாங்கள் கொண்டாடுறோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஜமில் சிட்டியில் இருக்கிற 2 குடும்பம் தான் கிறிஸ்டின் குடும்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கி எல்லோரும் இந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமத்துவ கிறிஸ்டின் மாதிரி கிறிஸ்மஸ் மாதிரி நாங்கள் கொண்டாடுறதில் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் இந்த முதலாம் ஆண்டு கிறிஸ்மஸ் திருவிழாவில் நாங்கள் இது வந்து ஒரு அழகான ஒரு அன்பளிப்பு உணவு கொடுத்து நல்ல ஒரு குடில் போட்டு நல்லா குடில் நாங்கள் அருமையாக நைட்டெல்லாம் வேலை செஞ்சு சூப்பராக குடில் பண்ணியிருக்கோம். இந்த ஜமில் சிட்டியில் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் ஜமில் சிட்டி குடும்பத்தார் அனைவரும் அனைத்து மத நல்லிணக்கத்துக்காக இங்கே வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பிக்க குடிலமைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று ஆரம்பித்துள்ளோம். உண்மையான தேசப்பற்று எங்களுடைய ஜமில் சிட்டியில் தான் இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நாங்கள் கொண்டாடியிருக்கோம். இதுக்கு முன்னே வந்து நாங்கள் போன வருஷம் 2025 பொங்கல் நிகழ்ச்சி செஞ்சோம். சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்தாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பாக செஞ்சோம். அதன் தொடர்ச்சியாக போன விநாயகர் சதுர்த்தியிலும் அனைத்து மத நல்லிணக்கத்துக்காக நாங்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் அனைத்து குடும்ப ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி நாங்கள் இன்று ஆரம்பித்துள்ளோம். இதற்கு ஒத்துழைத்த அனைத்து மத நண்பர்களுக்கும் ஜமில் சிட்டி குடும்பத்தார் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த ஃபாதர் டென்னிஸ் அவர்களை துவக்கி வைத்து நிகழ்ச்சியை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். நான் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய மனநிலையில் அவங்க மனசு இப்போ இருக்காது, அது தெரியும். பட் ஆனாலும் உண்மையில இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் கண்ட கனவு இதுதான். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய உயிர் நாடி, தி ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா, அது நீங்க கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது சமூக சிந்தனையாளர்களுக்கும் மதவாதிகளுக்கும் எப்பொழுதுமே வேறுபாடு உண்டு. நான் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியில என்ன கொடுத்திருக்குன்னா, மனிதனை பார்த்து கடவுள் பயந்து ஓடுறாராம். ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு. ஏதோ நம்மள அவன் மதத்துக்குள்ள அடைக்கிறான் புரியுது. இதுதான் உண்மை. கடவுளை நாம் ஒரு மதத்திற்குள் அடக்க நினைத்தால் நாம் மதவாதிகள். அது யாராக இருந்தாலும் சரி.
கடவுள் மதத்திற்கு உட்பட்டவர் அல்ல. ஒருவேளை கடவுள் வெளிப்படுத்துகிற விதத்தில் நாம் அதை மதமாக புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஹிந்துஸ் அடிப்படையில கடவுளை நாம் ஒரு மாதிரி பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் அடிப்படையில கடவுளை நாம் ஒரு மாதிரி பார்க்கிறோம், முஸ்லிம் சொல்ற அடிப்படையில கடவுளை நாம் ஒரு மாதிரி பார்க்கிறோம். ஆனால் கடவுள் என்றால் நாம் மதவாதிகள். ஆனால் இங்கே நீங்கள் அதை அப்பாற்பட்டு பயணிக்கிறீர்கள். அதனால கடவுள் கண்டிப்பா உங்களை பார்த்து பயப்பட மாட்டார். அப்படி நான் ஃபீல் பண்றேன். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, குறிப்பாக உங்க இல்லத்துல கடவுள் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். அதற்கு நான் அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் மதத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் இருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்வில் மனிதன் மேலோக்கு. இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல வருகிற பிரச்சனைகள் என்னன்னா, எல்லா மதமுமே அன்பைத்தான் போதிக்கின்றன. எந்த மதமா இருந்தாலும் சரி, அதை தோற்றுவித்த நபர்கள் அன்பை மையப்படுத்தி தான் அதை தோற்றுவிக்கிறார்கள். பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, நம் அறியாமலேயே அந்த மதத்தின் வழி வரக்கூடிய நாம் அதை நம்ம நம்முடைய சுயநலத்திற்காக மாற்றும் பொழுது அங்கே என்ன வெளிப்படுத்துகிறதுனா, மனிதன் குறைகிறது, மதம் மேலோங்குகிறது. இதை நாம அதிகமா சிந்திக்கணும். இன்னைக்கு நீங்க ஒன்றாக இங்க கூடி இருக்கிறீங்க. கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்து பிறப்பு விழான்னு சொல்றதெல்லாம் முக்கியமா கிடையாது. இது ஒற்றுமையின் விழா என்பதுதான் முக்கியம். ஒரு முகத்துல இப்ப எனக்கு அடையாளம் காண முடியும். யாரு கிறிஸ்தவர்கள், யாரு ஹிந்துஸ், யாரு முஸ்லிம், என்னால் அடையாளம் காண முடியும். ஆனால் இங்கே அந்த அடையாளத்தை தாண்டி நான் முஸ்லிம் தான், ஆனால் நல்ல முஸ்லிம், நான் ஹிந்து தான், ஆனால் நல்ல ஹிந்து, நான் கிறிஸ்டின் தான், ஆனால் நல்ல கிறிஸ்டின் நிரூபிக்கிறீங்க. பார்த்தீங்களா? திஸ் இஸ் கால்ட் டு கிரைட். அடையாளத்தையும் விட்டு கொடுக்காமல் உங்களுடைய அடையாளத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. இது முக்கியம். இது சாமி விவேகானந்தருடைய கருத்து. அடையாளமும் முக்கியம், ஆனால் அதே சமயத்தில் அடையாளத்தில் அன்பு வெளிப்பட வேண்டும். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கிறதை விட ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. நான் கார்ல வரும் பொழுது அதை தான் அவர் சொல்லிட்டு வந்திருந்தாரு. கிருஷ்ணகிரியில இது ஒரு தனிப்பட்ட இடம். உள்ள என்றாகும் பொழுதே எனக்கு மனதுக்குள்ள தோணுச்சு, ஓ பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. நீங்க கூப்பிட்டதுக்கு நான் தான் பாக்கியம் செய்திருக்கேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு முதலில் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்மளுடைய அந்த குழந்தை இயேசுவை நான் மாட்டுத் தொட்டில்ல வைக்கிறேன். கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம், அல்லாஹ்வினுடைய ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதம், சிவனினுடைய ஆசீர்வாதம், இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உள்ளத்தில், குறிப்பாக என்ன தேவைகள் உங்கள் மனதில் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்காக நான் அந்த இயேசு பாலகனை உங்கள் சார்பாக நான் எடுத்து வைக்கிறேன். அல்லாஹ்வினுடைய ஆசீர்வாதமும் சிவனின் அவர்களுடைய வழிகாட்டலும் இயேசுவினுடைய வழிநடத்தலும் உங்கள் வாழ்வில் இருப்பதாக. அன்பு இறைவா, இதோ இந்த இடத்தில் ஒரு சிறு குழுக்களாக இருந்து மதத்தை தாண்டி மனிதத்தை நேசிக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்வில்
இவருடைய குடும்பங்களை இந்த நேரத்திலே இறைவா உன்னிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த சிறிய கொண்டாட்டம் இவருடைய வாழ்வில் கடைசி வரை நீடிக்கட்டும். வாழ்வில் வரக்கூடிய உறவு சிக்கல்களை, மன அழுத்தங்களை, குற்றங்களை, தவறுகளை தாண்டி பயணித்து இந்த இடத்திலே ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற இவர்களுடைய வாழ்வில், இவர்களுடைய குடும்பங்களில், இவருடைய உறவுகளில் இந்த இடத்தை சுற்றி அமைதி, சமாதானம் நிகழட்டும். எங்காவது ஒற்றுமைக்கு எதிரான பிளவுகளை உண்டாக்கக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களை நீரே தடுத்து நிறுத்துவீராக. அல்லாஹ்வினுடைய ஆசீர்வாதமும் சிவனுடைய வழிநடத்தலும் இயேசுவினுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக. வருகை புரிந்து அனைத்து மதங்களும் எப்படி சிறந்தது என்பதை அழகாக எடுத்து கூறிய நம்முடைய டேனிஸ் ஃபாதர் அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தார் சார்பாக பாராட்டுதலும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கேக்கை கட் பண்ணி அவருக்கு நம்முடைய ஜெமில் சிட்டி குடும்பத்தார் சார்பாக சகில் சார் அவர்களை ஃபாதர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in another interesting video. Until then, sign off from SSS Winpo.